நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய அரசியல் அப்படிங்கிறத சமீப நாட்கள்ல வந்து கடுமையான விமர்சனத்தை எதிர்கொண்டுச்சு அப்படிங்கிறத பாக்குறோம். பெரியார் குறித்து அவர் பேசுற பேச்சு அப்படிங்கிறது வந்து பல தரப்பாலையும் எதிர்கொள்ளப்பட்டுச்சு அப்படிங்கிறத கவனிக்கப்பட்டுச்சு, விமர்சனம் செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிறத பாக்குறோம். தற்போதைக்கு பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த பெரியார் பத்தின பேசின விஷயங்கள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்ப அவரோட இந்த மௌனத்தை எப்படி பாக்குறீங்க? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மற்ற விஷயம் எப்படி பாக்குறீங்க? ஓவராலாவே சீமானோட சப்ஜெக்ட் எப்படி சார் பாக்குறீங்க? இன்றைக்கு அவர் இப்ப ஒரு ஓய்ந்த அலை நிலைப்பாடு என்றெல்லாம் நான் நினைக்கவில்லை. அவர் ஒரு 2-3 நாட்கள் அமைதியாக இருக்கலாம். பிறகு அவர் திரும்பவும் ஏதேனும் ஒரு வகையில் தான் செய்து கொண்டிருந்தது வேறு ஒரு வடிவில் அவர் செய்யலாம். ஆனால் முக்கியமான தமிழ் தேசியம் என்பதற்கான ஒரு இவரை அடையாளமாக தமிழ் தேசியத்திற்கு வைத்து பார்ப்பது என்பது ஒரு தவறான ஒரு அடையாளம். எனக்கு தமிழ் தேசியமும் திராவிடமும் 2 கண்கள் என்று தான் நினைக்கின்றேன். என்னை இப்போ தமிழகத்துக்கு பொறுத்தவரை இரண்டுமே இது ஒரு 2 கண்கள் நமக்கு இதே ஒன்றை மூடிவிட்டு ஒன்றை திறந்து பார்க்க வேண்டும் என்றால் கூட அது ஒரு முழுமையான பார்வை கிடையாது. அதனால்தான் எனக்கு தமிழ் தேசியம் பேசுகின்றவர்கள் எனக்கு மரியாதையும் மிகப்பெரிய ஒரு மரியாதை, ஒரு உயர்ந்த ஒரு கௌரவம் என்று அவர்கள் மேல் இருக்கின்றது. எனக்கு அதனால் இந்த 2 கண்களாக பார்க்கின்ற என்னை பொறுத்து மட்டும் எனக்கு தேசியம் என்பது தேசம் எனக்கு நான் திரும்பவும் சொல்கின்றேன். எனக்கு தமிழகம், தமிழ்நாடு என்னுடைய தாய் மண், இந்தியா என்னுடைய நாடு. இதில் எந்த விதமான எனக்கு ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏனெனில் நாங்களும் இந்திய நாட்டிற்காக இந்திய நாட்டின் விடுதலைக்காக ஒரு மாவீரராக சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய ஒரு களத்தில் என்னுடைய தந்தையாரின் பெற்றோர்கள் இந்த வழியில் வந்தவர்கள் நாங்கள் மாவீரரான ஒரு குடும்பம் மலேசியாவில். அதே போல தமிழகத்திலிருந்து காந்தியுடன் என்னுடைய பெரியப்பா காந்தியினுடைய இயக்கத்தில் ஒரு ஆழமான பணி செய்து நாடு கடத்தப்பட்டவர். அத்தகைய ஒரு அரசியல் குடும்பத்தை சேர்ந்த ஒரு நான். இதெல்லாம் எனக்கு தேசம் என்று சொல்லும் போது இந்தியா என்ற ஒரு நாடும் கூட அதன் விடுதலைக்காக ஒரு உழைத்த குடும்பத்தை சார்ந்தவர். அவ்வளவு எளிதாக நாங்கள் இந்த தேசப்பற்று என்பதை பாரதிய ஜனதா கட்சி போன்ற கட்சிகளிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு. அதே போல தமிழ் தேசியம் என்பது என்னுடைய மண், தமிழகம் என்னுடைய மண். இப்பொழுது திராவிடம் தமிழ் தேசியம் 2 கண்கள் என்று சொல்லும் பொழுது சீமானை போன்றவர்கள் எனக்கு திராவிடம் என்றால் என்ன என்று தலைவர் பிரபாகரன் சொல்லி தந்தார் என்பது மிகவும் தலைவர் பிரபாகரனையே அவமதிப்பது போலாகும். இது ஒரு 2 நிமிடம் அவரை பார்த்து பேசிவிட்டு அவர் என்ன சொல்லிக் கொடுத்தார் என்பது அதோடு மட்டுமில்லாமல் தமிழ் தேசியத்திற்கும் மிகப்பெரிய ஒரு அவமானம். சீமான் ஒரு அடையாளமாக பேசுவதும் பார்ப்பதும் கூட. ஏனென்றால் மிகப்பெரிய சிந்தனையாளர்கள், பெருந்தகையர்கள், கருத்தாளர்கள், எத்தனையோ மேதைகள் தமிழ் தேசியத்திற்காகவும் தமிழ் மண்ணிற்காகவும் பேசியவர்கள். அத்தகைய அவர்களுடைய வழிநிற்றலின் அடிப்படையில் அவர்கள் தான் சீமானுக்கு சொல்ல வேண்டும் தமிழ் தேசியம் என்றால் என்னவென்று, தமிழ் தேசியம் என்ன. அதோடு மட்டும் இல்லாமல் சீமான் என்ற இந்த கலையை அவர்கள் எடுத்தெறிய வேண்டும். அப்பொழுதுதான் தமிழ் தேசியத்திற்கும் ஒரு உண்மையான நிலைப்பாடு என்னவென்று தெரியும். இதுல நான் அந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு நீங்க பாக்குறீங்களா சார்? இப்ப அதாவது தமிழ் தேசியம், உண்மையான தமிழ் தேசியம் பேசுறவங்க சீமான் போன்ற நபர்களை களை எடுக்கணும்னு நீங்க சொல்றீங்க. அப்ப உண்மையாக தமிழ் தேசியம் பேசக்கூடிய நபர்கள் இங்க யாரெல்லாம் இருக்காங்க? அவங்க சீமானை எப்படி நீங்க அரசியல் களத்தில் அப்ரோச் பண்றாங்க, எப்படி அவர் எதிர்க்கிறாங்கிறத நீங்க பாக்குறீங்க? நீங்க அதுக்கு இது வேறு ஒரு வகையில் இருக்கு. நான் பதில் சொல்றேன். இப்பொழுது இப்போ திராவிடத்தையும் திராவிட இயக்கங்களையும் சீமான் 10 ஆண்டுகள் திராவிட கழகங்களை பேசிய பொழுது யாருமே ஒன்றுமே அவருக்கு எதிர்வினை சொல்லவில்லை. இப்பொழுது எல்லோருமே இவர் செய்தது பேசியது இதில் இருக்கின்ற என்ன எவ்வளவு மோசமான செயல்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறார் என்று அனைவருமே முன் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதே தான் தமிழ் தேசியத்திற்கும் நடக்கும். சீமானை இப்போது இவர்கள் எதிர்க்கவில்லை என்றார். காரணம் என்னவென்றால் நான் ஒரு உதாரணத்துக்கு மதிப்பிற்குரிய மணியரசன் போன்ற ஐயா போன்றவர்கள் தமிழ் தேசியம் பேசும் பொழுது நாம் அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைப்பேன். அதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பேன். அதோடு நான் அவருடைய கருத்துக்களை ஆழ்ந்து படிப்பதோடு நான் மிகப்பெரிய ஒரு மதிப்பும் வைத்திருப்பேன் அவர் மேல். உதாரணத்துக்கு சொல்லுகின்றேன், கர்நாடகத்திற்கும் தமிழகத்திற்கும் காவிரி நீர் பிரச்சனை வரும் என்றால் நான் தமிழக அரசின்
சட்ட வல்லுநர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், அந்த வாதத்திற்கு முன்பாக என்ன சொல்லுகின்றார்கள் என்பதை படிப்பதை விட மணியரசன் ஐயா என்ன சொல்லுகின்றார் என்பது அவருடைய கருத்துக்களை நான் ஆழமாக படிப்பேன். அவ்வளவு ஆழமான கருத்துக்களை பதிவு செய்யணும். என்னை பொறுத்த மட்டும் நிச்சயமாக உறுதியாக என்னால் சொல்ல முடியும், தமிழக அரசின் சட்ட வல்லுநர்களும் தமிழக அரசின் பிரதிநிதிகளும் கூட படித்தார்கள், படித்து கொண்டிருப்பார்கள், இப்பொழுதும் படிப்பார்கள் என்ற அவருடைய கருத்துக்களை. இது தமிழ் தேசியம் பேசுவதால் மட்டுமே இல்ல, அவ்வளவு வளமை உள்ளவர்கள். தமிழ்நாட்டிற்கும் தமிழகத்திற்கும் நாம் இந்த மண்ணிற்கு இந்த மண்ணிற்கு ஒரு நியாயமான உணர்வுகளை கொண்ட மனிதர்கள் அவர்கள். அது தமிழ் தேசியம் என்று சொன்னாலும் அதோடு. ஆனா சார், இப்ப எனக்கு டவுட் என்னன்னா இப்ப ஐயா பே மணியரசன் மட்டும் நீங்க குறிப்பிடுறீங்க. பே மணியரசனுடைய விஷயங்கள் ரொம்ப தெளிவா இருக்கும், அவர் ஒரு தெளிவான சிந்தனையாளர் நீங்க குறிப்பிடுறீங்க. ஆனா சீமான் போன்ற நபர்கள் எங்களுடைய தமிழ் தேசிய வழிகாட்டி, எங்களுக்கு ஆசான் பே மணியரசன் தான் அப்படின்னு அவரை கோட் பண்ணி தான் அவர் பேசுறாரு. ஆனா நீங்க தமிழ் மணியரசன் ஒரு மாதிரியும் சீமான் ஒரு மாதிரி நீங்க பாக்குறீங்களா, எப்படி சார் இது? நீங்க நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன். நீங்க கருத்து, இவர் தலைவர் பிரபாகரனையே தன்னுடைய தலைவரா சொல்றாருங்க. இவர் தலைவர் பிரபாகரனுக்கு இவருக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? நீங்க ஒரு உதாரணம் நீங்க சொல்லுங்க, பதில். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் கேட்கிறேன். தலைவர் பிரபாகரனை தன்னுடைய அவர் வழியில் வந்தவர், அவர் என்ன வழியில் வந்தாரு, இவர் என்ன வழியில் வந்தாரு? இவர் அவருடைய போராட்டத்தையும் அவருடைய சிந்தனைகளையும் தனக்கு சூரட்டிக்கு விளம்பரத்துக்கு பயன்படுத்திக்கிட்டவர். இவர் எங்கேயுமே ஒரு நிலையான மனிதர் கிடையாது, நிலையான கருத்துக்கள் கிடையாது, உறுதியான எண்ணங்கள் சிந்தனைகள் கிடையாது. ஒரு தன்னிச்சையாக ஒரு தனி மனிதன் செயல்பாட்டோடு ஒரு சர்வாதிகார போக்கில் எல்லாரையும் எங்கெல்லாம் சிந்தனை யாரெல்லாம் பேசுறாங்களோ அவர்களை எல்லாம் இவர் தன்னுடைய தலைவர் என்று சொல்லிக் கொள்பவர். அதனால் இவர் தலைவர் பிரபாகரனை சொல்லும் பொழுது அதில் எந்த உண்மையும் இல்லை என்று அனைவருக்கும் இப்பொழுது தெரிய வருகின்றது. அதே போல மதிப்புக்குரிய மணியரசன் ஐயா போன்றவர்கள் பேசுகின்ற ஒரு கருத்துக்கும் அவர்களுடைய சிந்தனைக்கும் இவருக்கும் கூட செயல் வடிவ திட்டத்தில் அல்லது அடிப்படையான ஒரு நீரோட்டத்தில் எந்த விதமான ஒரு ஒப்புதலும் கிடையாது. இதைத்தான் தமிழ் தேசியம் பேசுகின்றவர்கள், தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள், பெருந்தகையர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ திராவிட இயக்கத்திற்கு எவ்வாறு இவர் நாளைக்கு இதை தமிழ் தேசியத்துக்கும் செய்வார் இதை சார். ஆனா ஒரு விஷயம் ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் நான் என்ன பாக்குறேன். இப்ப சீமான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அதாவது இப்ப அவர் முன்னெடுக்கக்கூடிய தமிழ் தேசியங்கிறது ஒரு இந்துத்துவ தமிழ் தேசியம், மதவாத தமிழ் தேசியம் அப்படிங்கிறது நீங்க விமர்சனம் பண்றீங்க. ஆனா இப்ப இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சீமான் தன்னோட அரசியல் வழிகாட்டியா பே மணியரசனை குறிப்பிடாரு. பே மணியரசன் என்ன சொல்றாருன்னா, நம்ம தமிழர்கள், நம்மளாம் இந்து தமிழர்கள் அப்படின்னு நம்மளை அழைக்கணும் அப்படின்ற அவர் ஒரு புதிய டேர்மை கொண்டு வர்றாரு. அதாவது தமிழர்களுக்கு மத சாயத்தோட அதாவது தமிழர்கள் மதச்சார்பற்றவங்க, அதாவது இந்துங்கிற கான்டெக்ஸ்ட் எப்ப வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும், அதோட ஹிஸ்டரி நமக்கு தெரியும். தமிழர்களை இந்துன்ற அடையாளத்துல பிராண்ட் பண்ணவே முடியாது அப்படிங்கிறத பாக்குறோம். ஏன்னா பல்வேறு வழிபாடுகளை வாழ்ந்தவங்க தான் தமிழர்கள் அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனா பே மணியரசன் என்ன பண்றாருன்னா, இந்து தமிழர் நம்மளை அழைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் கொண்டு வர்றாரு. இப்ப இந்த இடத்துல என்னன்னா, சீமானா மட்டும் மதவாத அரசியல் செய்யறோம்னு பார்க்க முடியாம பே மணியரசன் அதை தான் செய்யறாரு அப்படின்னு பலரும் அது ஒரு விமர்சனம் முன்வைக்கிறாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இது நமக்கு அவருடைய கருத்தில் எல்லா கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் ஒரு இந்து தமிழர்கள் என்பது நமக்கு மதமே கிடையாது என்ற ஒரு எண்ணத்தில் மதம் கிடையாது, அதே போல ஜாதிகள் கிடையாது, ஜாதிகள் இல்லையடி பாப்பான் பாரதியார் பாட வேண்டிய ஒரு காலகட்டம் அது மிக அண்மை காலங்கள். ஆனால் அடிப்படையாகவே ஜாதி என்ற நிலைப்பாடு ஒரு ஆரியர்களுடைய மதம், அது இந்து மதம் ஆரியர்களுடைய ஒரு வழியாக வரும்போதுதான் நமக்கு ஒரு ஜாதி ரீதியான ஒரு கட்டுப்பாடுகள் நிலைப்பாடுகள் உருவாகின்றது. அதனால நாம் திராவிட பாரம்பரியத்தின் அடிப்படையில் கடவுள் வழிபாடு அல்லது தமிழ் பண்பாடுகளுடன் கடவுள் வழிபாடு என்பது இயற்கை வழிபாடுகள். பிறகு அதற்கான உருவ அமைப்புகள் கொடுக்கும் பொழுது நீங்கள் அதை இந்துவாக பார்ப்பதும் அல்லது இந்து தமிழர்கள் நிலைப்பாடுகளை ஒரு உறுதியான அதற்கான அடிப்படை தளத்தை உருவாக்கி பார்ப்பது, இதெல்லாம் இது பின்பு வளர்ந்த ஒரு சரித்திரம். அதனால் அவருடைய நிலைப்பாடு இந்து தமிழர்கள் என்பது, என்னுடைய நிலைப்பாடு நம்முடைய இறை வழிபாடு என்பது இயற்கையோடு இணைந்த ஒரு வழிபாடு. அதற்கு உருவங்களும் பெயர்களும் மாறலாம், உருவாகி இருக்கலாம். ஓகே சார், இது ஒரு விவாதத்துக்குட்பட்ட சப்ஜெக்ட் தான் நான் பாக்குறேன். ஓகே, அதாவது பே மணியரசன் பேசுற எல்லா கருத்துக்களையுமே நான் விவாதம் செஞ்சா அதை ஏத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமா அதை நான் என்னோட கருத்தை முன்வைக்கிறேன். இப்ப சீமானோட அரசியல் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் அவருக்கு இந்த திராவிட அரசியல் மீதான ஒரு காட்டமான விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. அவர் வைக்கிற விமர்சனத்துக்குலாம் ரா மெட்டீரியல் அவர் எங்கிருந்து எடுக்கிறாருன்னா,
மணிகேசனுடைய ரா மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கிறாரு. அவர் முன்வைக்கக்கூடிய ஆய்வு முடிவுகளை தான் அதை எடுத்தா வந்து சீமான் போன்றவர்கள் தொடர்ச்சியா வந்து திராவிட அரசுக்கு எதிராக வந்து பெரியார் எதிர்ப்பு இந்த விஷயங்கள்லாம் வந்து அங்கதான் ஆரம்பிக்கிறதுங்கிறத கவனிக்கிற ஒண்ணு. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப வந்து இதே திராவிட அரசியல்ல சீமானோட வளர்ச்சிக்கு வழிகாட்டிய குளத்தூர் மணியண்ணன் போன்றவர்களோ அல்லது கோவை ராமகிருஷ்ணன் போன்றவர்களோ வைகோ போன்றவர்களோ இன்னும் ஏராளமான ஒரு சில அரசியல் பிரபலங்கள்லாம் இருக்காங்க. இப்ப இவங்கெல்லாம் வந்து ஏன் வந்து சீமானுக்கு எதிராக வினையாற்றாம இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. அதுக்கு நீங்க என்ன சார் உங்களோட பதில் என்ன சார்? இதைத்தான் தமிழ் தேசியம் பேசுகின்ற பெருந்தகை அவர்களுக்கு நான் சொல்வது இதுதான். இது சொல்வதால் திராவிடம் பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர்களுக்கு இவர் எவ்வளவு அவமானம் செய்தால் ஒரு காலகட்டத்தை தாண்டி பிறகு அவர்களையே பயன்படுத்தி பிறகு அவர்களுக்கு எதிரான ஒரு அரசியல் செய்து இன்றைக்கு ஈழ அரசியலுக்கே ஒரு ஒரு வினை கேடுவினை உருவாக்கிய ஒரு மனிதராகத்தான் பார்க்கப்படுகின்றார். இப்பொழுது நினைத்தால் மத்திய அரசோ பாரதிய ஜனதா கட்சி இவரை எதற்காகவும் பயன்படுத்திக் கொள்ளலாம். தமிழகத்தில் பயன்படுத்திக் கொள்கிறவர்கள் ஈழத்திலும் இவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் அந்த ஒரு ஈழ மக்களை பொறுத்தவரையில் இவர் மேல் வைத்திருந்த ஒரு நம்பிக்கை என்பது அல்லது ஒரு பிம்பம் என்பது விழுந்து விட்டது. இன்றைக்கு இதே நிலைப்பாடு தமிழ் தேசியத்துக்கு உருவாகலாம். இதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஏனென்றால் ஒரு பாசிச சிந்தனையின் அடிப்படையில் செயல்படுகின்ற ஒரு சீமானை போன்றவர்கள் யாருக்குமே நேர்மையாகவும் நியாயமாகவும் இருக்க போவது கிடையாது. இதை நாம் உறுதியாக எடுத்து சொல்ல வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் இதை ஏன் எதிர்க்கவில்லை என்று என்றால் இவர் இவருடைய அரசியல் சூட்சமங்கள் அவ்வாறு இருந்தன. இவர் தலைவர் பிரபாகரனை அவர்கள் சந்தித்த பிறகு 2 நிமிடம் சந்தித்த பிறகு தான் அவரோடு நீண்டகால பயணம் செய்ததை போல் ஒரு பிரமையை உருவாக்கியது, பிரச்சாரங்கள் மேற்கொண்டது, தனி மனித பிரச்சாரம் மேற்கொண்டது, பிறகு சுவரட்டி விளம்பரங்கள் செய்து கொண்டது, தமிழகத்தில் ஒரு வளமையான கருத்துகளையும் வளமையான சிந்தனையாளர்களையும் ஒரு தமிழகத்திற்காகவும் தேசத்திற்காகவும் தியாகம் செய்தவர்களை எல்லாம் தனக்கு வழிகாட்டியாக ஒரு போலி பிம்பத்தை இவர் தனக்கு வழிகாட்டியாக உருவாக்கி சுவரட்டிகளில் பேசியது. பிறகு இவருக்கென்ற ஒரு எந்த விதமான கருத்துகளும் கிடையாது. அதனால் இவர் ஒரு ஏமாற்று வேலை செய்து கொண்டிருந்த மனிதர். இன்றைக்கு ஒரு வெளிச்சம் ஒரு அரசியல் ரீதியான ஒரு வெளிச்சத்திற்குள் அவர் பார்க்கும் பொழுது அவர் என்ன செய்தார் என்று இதை திராவிட கட்சிகளும் குறிப்பாக திராவிட இயக்க தலைவர்களும் அதை ஏதேனும் ஒரு வகையில் அன்றைக்கு சொல்லி இருக்கலாம். அதுதான் எனக்கு ஒரு சிறு முள்ளாக இருக்கும் போதே நாம் எடுத்து வீசி இருக்க வேண்டும். இந்த ஒரு விஷ கருவியாக மாறிய பிறகு நாம் இப்ப இந்த விஷத்தை நாம் எவ்வாறு விளக்க வேண்டும், அதற்கு தீர்வு என்னென்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். இது ஒரு எதிரியின் கையில் சிக்கிய ஒரு அம்புதான். பானம், எதிரின் சிக்கையில அம்பும் பானமும் ஒன்றாக பாரதிய ஜனதா கட்சியின் இருக்கின்றது. ஆனால் இது நமக்கு இதனுடைய தன்மை நமக்கு தெரியும். இது திராவிடத்தின் மேல் வீசினாலோ திராவிடத்தின் மேல் பாய்ந்தாலோ நமக்கு என்ன செய்து கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாடு. இவருக்கு திராவிடத்தை பேசுவது காரணம் என்னவென்றால் இங்க திராவிட சித்தாந்தத்தின் அடிப்படையில் நாம் முன்பு கூறிவிட தமிழ் தேசியமும் திராவிட இயக்கங்களும் திராவிடமும் என்று சொல்லும் போது 2 கண்களாக பார்க்கும் பொழுது இந்த திராவிட அரசியலை எதிர்த்தால்தான் இவருக்கு அரசியலில் ஒரு அடையாளம் என்பதை இவர் நன்றாக தெரிந்து கொண்டிருக்கின்றார். இதனால்தான் திராவிடத்தை எதிர்ப்பதற்கான காரணமும் கூட. திராவிடத்தை எதிர்ப்பது என்பது ஒரு அரசியல் விளையாட்டு. அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கு அதிமுகவை எதிர்ப்பதா அல்லது அதிமுகவிடம் ஒரு சமரசம் செய்து அவர்களுடைய ஒரு பரிமாற்றங்களோடு சென்று கொண்டிருப்பதா திராவிட முன்னேற்ற இன்றைக்கு கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக என்று சொல்லும் போது பாராளுமன்ற தேர்தலில் இருந்து இன்றைக்கு நல்ல ஒரு முக்கியமான நிலைப்பாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் சென்று கொண்டிருக்கின்றது. அது குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இன்றைக்கு இதை எதிர்க்க வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க வேண்டும் என்றால் திராவிட சித்தாந்தத்தை எதிர்க்க வேண்டும். இவருக்கு திராவிட சித்தாந்தத்தை எதிர்க்க வேண்டும் என்பது என்றால் அது முழுமையாக அதை பற்றி கூட தெரியுமோ தெரியாதோ, ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்தால் இவருக்கு ஒரு அரசியல் பயணம் தொடரும். இதுதான் முக்கியமான காரணம். இது தேர்தல் அரசியலில் இல்லாத ஒரு நிலைப்பாட்டினால் கூட அண்ணன் குளத்தூர் மணியண்ணன் அவர்கள் போன்றவர்கள் இவர் எதிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று நினைத்தார். ஆனால் இன்றைக்கு அது எதிர்க்க வேண்டிய ஒரு அவசியம். தமிழ் தேசியத்திற்கு கூட அந்த அவசியம் சில காலம் கழித்து வரலாம்.
இப்ப அவர்கள் எல்லாம் வந்து நீங்க எப்படி அவர்கிட்ட உரையாடிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவரோட தொடர்புல தான் இருப்பீங்க. வைகோ ஐயா போன்றவர்கள், பிறகு வந்து கொளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன் போன்ற நபர்கள்லாம் இப்ப இவங்கெல்லாம் சீமானோட அரசியல் பத்தி என்ன சொல்றாங்க அவங்க? ஏன் வந்து பொது வெளியில இருந்து பேச மாட்டாங்க? என்ன என்ன நினைக்கிறாங்க? அவருக்கு எதிரா களம் காணணும்னு நினைக்கிறாங்களா? அவருக்கு எதிரான ஒரு அரசியல் செய்யணும்னு நினைக்கிறாங்களா? என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க சார்? நான் இதை பற்றி நான் எப்பொழுதுமே பேசியது கிடையாது. ஏதோ ஒரு கூட்டங்களில் அவர் சந்தித்ததும் பேசியதும் வந்து இவரை பற்றி பேசுவதற்கு அத்தகைய ஒரு தகுதியான மனிதரும் கிடையாது. வந்து சீமானை பற்றி பேசுவதற்கு வந்து அவர்களிடம் எந்த ஒரு பொருளும், அவரை பற்றி பேசுவது பொருளும் கிடையாது. அவர் ஒரு பொருள் கிடையாது. இரண்டாவதாக வந்து இவர் பேசுகின்ற ஒரு அரசியல், செய்கின்ற ஒரு அரசியல் வந்து இதை கடந்து கொளத்தூர் மணியண்ணன் ஆகட்டும், வைகோ அவர்களாகட்டும், அல்லது கோவை ராமகிருஷ்ணனாகட்டும், அவர்கள் வந்து செயல் திட்டத்தில் மற்றும் குறிப்பாக வந்து அரசியல் பணி செய்து கொண்டிருக்கணும். களத்தில் அவர்கள் வந்து மேடை போட்டு மற்றவர்களை திட்டுவது, மற்றவர்களுடைய வசைப்பாடுவது, அல்லது அடுத்த ஆட்சியில் நாம் வந்து தேர்தல் களத்தில் வந்து நாம் வந்து தேர்தல் சூதாட்டம் நடத்துவது, இந்த களத்தில் அவர்கள் கிடையாது. இதை நாம் வந்து தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆதலால் தான் வந்து அவர்கள் இவரை வந்து பொது தளத்தில் விமர்சனம் செய்யாதது வந்து அவர்கள் வந்து பொருளாகவோ பொருட்டாகவோ பார்க்கவில்லை. ஆனால் இப்பொழுது அது வினையாக மாறிவிட்டது. இந்த வினைக்கு ஒரு தீர்வு வேண்டும் என்று இப்பொழுது நினைக்கின்றார்கள். ரைட், ஓகே. ரொம்ப சீரியஸான இடத்துக்கு அவங்களும் நகர்ந்து வந்திருக்காங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் சார். ஓகே சார். இப்ப நான் அடுத்தது நான் கேட்கணும்னு நினைச்ச ஒரே விஷயம், என்னோட ஃபைனல் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்ப வந்து சீமான் போன்ற நபர்கள் வந்து ஒரு வலதுசாரி பாஜக போன்றவர்கள் வந்து இவங்களை கையாளணும், இங்க இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தத்துக்கு எதிராக அவரை கையாளணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற போது, அதான் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அப்படின்னும் போது, இப்ப பெரியார் எதிர்ப்பு போன்ற விஷயங்களை அவங்க வந்து வெளிப்படையா பேசுறாரு. சீமான் போன்ற வெளிப்படையா பேசும்போது அவங்க யாருங்கிறது அம்பலப்பட்டு போகுது இல்ல. இப்ப அம்பலப்பட்டு போறதுதான் வந்து பாஜக விரும்புதா? அவங்க அம்பலப்படாம திமுக எதிரான அரசியல் நிறுவனம் நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இது போன்ற விஷயங்களை ஓப்பனா பேசுறது மூலமா, அதை உறுதியா பேசுறது மூலமா, அதை தொலைக்காட்சி விவாதங்களை ரொம்ப ஆழமா அடுத்த கட்டத்துக்கு பேசுறது மூலமா ஒரு ஒரு மத வெறுப்பு உண்டாக்குற வகையில ஒரு முக்கியமான தலைவரை அடிச்சு அவர் விபத்து காலி பண்ணு நினைக்கிறது மூலமா அவங்க யாருன்னு தெரியும் போது, அப்ப பாஜகவுக்கு வந்து வெளிப்படை தெரிஞ்சது இல்ல, பாஜக இவங்களுக்கு ஒண்ணுதான் அப்படின்னு தெரிஞ்சது இல்ல. இதைதான் பாஜக விரும்புதா? இவங்க ஏன் வந்து அதை தப்பு பண்றாங்க? அது காரணம் என்னது, அவங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் வந்து அவர்களுடைய அரசியல் சித்தாந்தத்தின்படி இவர்களுக்கு அரசியல் செய்யக்கூடிய அடையாள ஆட்கள் கிடையாது. அதனால்தான் வந்து அண்ணாமலையே வந்து மிக முக்கியமான பிரதான தலைவராக பார்க்கப்பட்டது, பேசப்பட்டது காரணமே வந்து இவர்களுக்கு அரசியல் செய்வதற்கு ஒரு ஆள் வேண்டும், ஒரு முகமுடி வேண்டும். இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. வந்து இப்போது அண்மையில் துக்ளக் விழாவில் வந்து குருமூர்த்தி அவர்கள் பேசியதும், அதே போல வந்து இதெல்லாம் வந்து அப்பட்டமான ஒரு நிலைப்பாடு. வந்து சீமானுக்கு ஆதரவாக வந்து குருமூர்த்தி அவர்கள் பேசுவது அல்லது மற்ற தலைவர்கள் பேசுவது என்பது நினைத்து பார்க்க முடியாத ஒரு சூழல், அரசியல் சூழல். இதை வந்து இந்த ஒரு கட்டாயத்திற்குள் பாரதிய ஜனதா கட்சி தள்ளப்பட்டு இருக்கிறது என்றால், இன்றைக்கு வந்து கொள்கை ரீதியாக பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் அரசியல் செய்யலாம். திராவிடத்திற்கும், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து ஒன்றுமே இல்லாமல் செய்து விட வேண்டும் என்ற ஒரு செயல்பாட்டில் இருந்தவர்கள் வந்து அதை வந்து எவ்வாறு அவர்கள் வந்து திராவிடத்தின் ஏற்பு அல்லது வெறுப்பு அவ்வளவு இருந்திருந்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் எதற்காக அவர்கள் உடன்படிக்கைக்காக அவர்கள் இவ்வளவு சிரமப்பட வேண்டும்? அவருக்கான எடப்பாடி அவர்கள் தலைமையில் இருப்பதால் தான் நாம அவர்களுடன் உடன்படிக்கை செய்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லணும். அதுவும் ஒரு திராவிட கட்சி தானே. எதற்கு இப்ப திராவிட கட்சி என்று சொல்லும் போது அது திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், மற்ற திராவிட கட்சிகளாகட்டும். ஆனால் இந்த திராவிட கட்சிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியுடன் நாம் உடன்படிக்கை செய்து கொள்ளலாம். அதற்கு முக்கியமாக தடையாக இருப்பது வந்து எடப்பாடி அவர்களை வைத்துக் கொண்டு நாம் என்ன பேரம் பேச முடியும் என்று சொல்லும் போது இவர்களுக்கு திராவிடத்தின் வந்து வியாபாரம் செய்ய வேண்டும் என்று தான் எண்ணம். இது வந்து திராவிடத்தை வந்து ஒழிக்க வேண்டும் என்று திராவிடத்தை ஒழிக்க முடியாது. எவ்வாறு வந்து இந்த மண்ணின் அடையாளம் ஒரு தமிழகத்தின் அரசியல் அடையாளம், சிந்தனை களத்தின் அடையாளம், ஒரு போராட்ட சிந்தனையின் அடையாளம், நம்முடைய மொழி உரிமையின் அடையாளம், இவ்வளவு அடையாளங்களை கொண்ட ஒரு அமைப்பு வந்து நீங்கள் வந்து அதன் இடைவெளியை பயன்படுத்திக் கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்படிக்கை ஏற்பட்டால் அப்பொழுது திராவிடம் சரியா? இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் வந்து எதிர்வினை செய்ய வேண்டும் என்றால் எங்களுக்கு திராவிடத்தை வீழ்த்த வேண்டும் என்று சொல்வது சரியா? அதற்கு வந்து அதனால்தான் வந்து இன்றைக்கு அவர்கள் வந்து ஒரு வெளிச்சத்தில் வந்து இவர்களுக்கு அரசியல் செய்வதற்கு வந்து ஒரு பலமையான சிந்தனை கிடையாது. தமிழகத்தில் அரசியல் செய்வதற்கு அதற்காக வந்து எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றன, பொதுவான விஷயங்கள் எவ்வளவோ கருதுன. நான் கூட வந்து ஒரு வெற்றிடம் இருக்கின்றது என்பதை நம்புகின்றவன் எப்பொழுதுமே அரசியலில். அது 1990களில் இருந்து. அதனால்தான் வந்து
டிஎம்டிகே, தேமுதிக போன்ற கட்சிகளும், அதோடு மட்டுமல்ல மதிமுக போன்ற கட்சிகள், அதோடு இருக்கின்றது ஒரு மாற்று கட்சிகள், மாற்று சக்திகளுக்கு வந்து ஏதோ ஒரு தளத்தில் இருக்கு. நீங்கள் வந்து இப்ப இவர்கள் பேசுகின்ற அரசியல் வந்து பேசுவதற்கு இடம் இருக்கின்றது, பேசுவதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் இவர்கள் வந்து அந்த கொள்கை சித்தாந்தத்தை முடித்துவிட்டால் வந்து விடலாம் என்றால் இந்த மண்ணை இப்படி வீழ்த்துவது. நீங்கள் வந்து ஒரு ஆட்சியாளர்களை வந்து மாற்று அரசியல் கொண்டு வரலாம், ஆனால் இந்த மண்ணையே நான் மாற்ற வேண்டும் என்றால் வந்து அது முடியாது. இதைத்தான் அவர் பாரதிய ஜனதா நினைக்கின்றது. அதற்கு கருவியாக சீமானை போன்றவர்களை கூட கடைசியாக சீமானை கூட பயன்படுத்தலாம் என்று வரும்போது தான் நாம் வந்து அவர்கள் வந்து ஒரு அந்த முகமுடியும் அவர்களுடைய முகத்திரை கிழிகின்றது. ரைட் சார். ஒரு விரிவான உரையாடல் சார். இந்த அரசியலை வந்து பாஜக எப்படி கையாளுது சீமான் மூலமா அப்படிங்கிறத பத்தி ரொம்ப அழகா விளக்கியிருக்கீங்க. ரெண்டாவது இவருக்கு எதிராக, சீமானுக்கு எதிராக வந்து மற்ற தலைவர்கள் வந்து பேச துவங்கியிருக்காங்க. அதுக்கான ஒரு வினையாற்ற வேண்டிய தேவை இருக்குன்னு சொல்லி உணர்ந்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க. ஓகே, இது வந்து இந்த அரசியலை அது அடுத்த கட்டமா எதை நோக்கி நகருதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சார். உங்களோட விரிவான உரையாடலுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.